ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு சுடுகாட சுத்தி பார்க்கறதுக்காக போலாமா? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம வாரணாசியில ஒரு சுடுகாட்ட தான் சுத்தி பார்க்கறதுக்காக போக போறோம். ஈவினிங் டைம் நான், என்னோட ஹஸ்பண்ட், கைடு 3 பேருமா சேர்ந்து தான் கிளம்பி போயிட்டுருந்தோம். நல்ல க்ரவுடா இருந்துச்சு. போற இடத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் ஹரஹர மகாதேவ்னு சொல்லிட்டே தான் போவாங்க. ஸோ அது காதுக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியே கேட்டுட்டு தான் போயிட்டுருந்தோம். அந்த முக்கியமான இடத்துக்கு போகும்போது, அப்படியே எங்க வீட்லலாம் சொல்லிட்டு தான் போகணும்னு வீட்ல வீடியோ கால்லாம் அடிச்சு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த கைடு வந்து என்ன வீடியோ எடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க கிட்ட சொன்னேன், "கொஞ்சம் என்ன வீடியோலாம் எடுங்க" அப்படின்னு. அப்படியே போகும்போது இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டே அப்படி போயிட்டுருந்தோம். இவங்க எல்லாருமே ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸாம். டெய்லியுமே இந்த மாரி பாட்டு படிக்கிறதுக்குலாம் வருவாங்களாம். சரி நம்ம சூப்பரா அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. போகும்போதே ரொம்ப கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம மணிகர்ணிகா காடுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து வாரணாசிய பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 84 காட்ஸ் இருக்குது. அதில ஒரு முக்கியமான காட்ஸ் வந்து மணிகர்ணிகா காடு. இத பார்க்கறதுக்கு வெளிநாட்டுல இருந்து, வெளியூர்ல இருந்து எக்கச்சக்கமான ஆட்கள் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் இங்க பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்த பார்க்குறேன். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மக்கள் வந்து ராம்நாத் சத்தியகே அப்படின்னு சொல்லிட்டு பிணத்த வந்து கொண்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில கொஞ்சம் பேர் கங்கைய பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா, உண்மைய சொல்லட்டா, அமைதி அப்படிங்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த மணிகர்ணிகா காட் தான். நம்மளோட வாழ்க்கைய பத்திய உண்மையே அங்க தான் தெரியும். இந்த இடத்துக்கு மணிகர்ணிகா காடு அப்படிங்கிற பேர் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் பார்வதியும், சிவனும் காசிக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்வதி தேவியோட காதுல வந்து கம்மல் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கம்மல்ல இருக்கிற அந்த மணி வந்து கீழ விழுந்துருச்சாம். அதனால தான் இந்த இடத்துக்கு மணிகர்ணிகா காடு அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. 24 மணி நேரமும் நெருப்பு வந்து அணையவே அணையாதாம். ஒரு 100 வருஷமா அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காம். அது பார்த்தீங்கன்னா, ஹரிச்சந்திர மகாராஜா இருக்கார்ல, அவரோட பையன எரிச்ச இடம் இந்த இடம் தானாம். இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட வாரிசு எல்லாரும் அங்க தான் இருக்கிறாங்க. அது இந்த பிளேஸ் தான். இதே மாதிரி பிணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிணங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, கங்கை நதியில வந்து முக்குவாங்க. முக்கி எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்து சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க. பண்ணுனதுக்கப்புறம் விறகெல்லாம் அடுக்கி தீ வச்சு எரிச்சுருவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க எரியக்கூடிய பிணங்கள் வந்து எதுவுமே பேட் ஸ்மெல்லே அடிக்காதாம். அப்புறம் இங்க வந்து தீ எரியும்ல, அந்த தீ பக்கத்துல போய் நின்னாலும் நம்மளுக்கு அந்த அனல் காத்து அப்படி வீசாதாம். ரொம்ப வெக்கம் இருக்காதாம். மணிகர்ணிகா காட் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லங்க. அது வாழ்க்கையின் உண்மைய நம்மளுக்கு கத்துக் குடுக்கக்கூடிய ஒரு இடம். அங்க போனா பணம், அழகு, ஈகோ எதுவுமே நிரந்தரம் இல்லன்னு நம்மளுக்கு புரிஞ்சிரும். நான் அங்க போயிட்டு ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டு வந்துட்டேன். நம்ம வாழ்க்கையில எவ்ளோ சண்ட போட்டாலும் சரி, எவ்ளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, எல்லாருக்கும் முடிவு ஒண்ணு தான். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கங்கை கரையில அப்படியே அமைதியா இருந்தேன். அந்த கங்கை காத்து வந்து என்னோட ஃபேஸ்ல அடிச்சுச்சு. அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. நம்மளோட வாழ்க்கை எவ்ளோ சின்னது அப்படிதானே! அப்புறம் அங்க நெறைய சாமியார்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் பேசினேன். அவங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லிக் குடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல அது அப்படியே தான் இருக்குது. "மரணத்த நெனச்சா நம்ம வாழ்க்கைய வந்து சரியா வாழ முடியுமா?" அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க எனக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க. இறந்தவங்களுக்கு சிவபெருமான் வந்து நேரடியாவே இங்க மோட்சம் குடுப்பாராம். அவங்களோட காதுல போய் தாரக மந்திரத்த சொல்லி மோட்சம் குடுப்பாராம். அதனால தான் இந்தியாவுல பல இடத்துல இருந்து இங்க இறந்த உடல்கள வந்து கொண்டு வந்து தகனம் செய்வாங்க. அதுக்கப்புறம் நான் கங்கையில போய் தீபம்லாம் விட்டேன். என்னோட ஃபேமிலிக்காகவும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும், அப்புறம் என்ன நேசிச்ச எல்லாருக்காகவும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுனேன். அப்புறம் வந்து அந்த ஈவினிங் டைம் வந்து கங்கை ஆர்த்தி, அந்த மணி சத்தம், தீப ஒலி சத்தம் உண்மையாவே எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். அப்படி உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டேன். நெறைய பிணங்கள் வந்து கொண்டு வந்துட்டே தான் இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே நல்லா பார்த்துட்டு, மனுஷனோட வாழ்க்கை இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே நான் வெளிய வந்தேன். நான் அந்த இடத்துலருந்து வெளிய வரும்போது என்னோட மனசு ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. ஆனா ஒரு நல்ல உண்மைய புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது எல்லார் கூடயும் நல்லா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு. அந்த இடத்துலருந்து வரதுக்கு கொஞ்சம் மனசே இல்ல. ஆனா யார் இந்த இடத்துக்கு போனாலுமே கண்டிப்பா வரதுக்கு மனசே இருக்காது. நம்ம எப்போ வரப்போறோம்ன்னு தெர்ல இதே மாதிரி பார்க்கறதுக்கு. அவரு நெனச்சா நம்ம கண்டிப்பா அங்க வரலாம்.
எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சிவபெருமான் அழைப்பு இல்லாம அவரோட வீட்டுக்கு யாருமே வர முடியாது அவ்ளோ சீக்கிரத்தில. இப்ப நம்ம வந்து யாராச்சும் ஒரு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா தான் போவோம். கூப்பிடாம போக மாட்டோம்ல. அதே மாதிரி தான். சிவன் வந்து இங்க கூப்பிட்டா மட்டும் தான் நம்ம வர முடியும். அது எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான். அப்படி கொஞ்ச நேரம் அங்க மணிகர்ணிகா காடுலாம் சுத்தி பார்த்துட்டு, இங்க வந்தா கங்கா ஆரத்தி நடந்துட்டு இருந்து சரியான கிரவுடு. டெய்லியுமே இந்த மாரி கிரவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இத விட அதிகமா தான் இருக்குமே தவிர்த்து குறைஞ்சு இருக்கவே இருக்காது. கொஞ்ச நேரம் அப்படி கங்கா ஆரத்தியும் பார்த்துட்டேன். இது வந்து 2வது நாளே நான் கங்கா ஆரத்தி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நாளும் பார்த்தேன். இது வந்து 2ண்ட் நாளும் பார்க்குறேன். ஸோ டெய்லியுமே ஒரே மாரி தான் பூஜை பண்ணுவாங்க. காலையிலயும் பண்ணுவாங்க, ஈவினிங்கும் பண்ணுவாங்க இதே மாதிரி தான். இன்னைக்கு வந்து ஃபுல்லா கங்கா ஆரத்தி வந்து ஃபுல்லும் பார்த்தேன். பாதியில எழும்பி போகவே இல்ல. முடியிறது வரைக்கும் அங்க 1 மணி நேரமா அங்க தான் இருந்து பார்த்தோம். ஏன்னா வந்து நேத்து நாங்க பார்க்கும்போது வந்து பாதியிலே வந்துட்டோம். ஏன்னா நல்ல க்ரவுடா இருந்துச்சு. நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்குலாம் இடம் கிடைச்சிடுச்சு. அதனால ஒரு 1 ஹவர் நல்லா இருந்து பார்த்துட்டு தான் வந்தேன். என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்டின்னா, அது மணிகர்ணிகா காட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிராவல் வீடியோஸ் பார்க்கணும்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹர ஹர மகாதேவ்!